ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على دين كله ولو كره المشركون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس فقد فاز فوزا عظيما وقال وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم مولد صوت في الجنة خير من الدنيا وما فيها اللهم صل அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் கூட்டத்தார் நல்ல தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பெருமையினால் புனிதமான ஒரு மாதத்திலே புனிதமான ஒரு மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே நிறைவான கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே வீட்டிருக்கின்றோம். அந்த நல்ல நோக்கம் நிறைவேற இறைவன் கிருபை செய்வானாக. இஸ்லாமியர்களுடைய பார்வையிலே இவ்வுலகம் அழியக்கூடியது, நிலையில்லாது இல்லையா? ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மிகப்பெரிய சிரமங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலர் எப்படியாவது இந்த உலகத்திலே நாம் ஒரு மாளிகையை வெற்றெடுக்க வேண்டும், ஒரு மாளிகை நமக்காக சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பதி விலையானாலும் தனி விலை என்று சொல்லி சிறியதோ பெரியதோ தனியாக ஒரு வீடு இருக்க வேண்டும், அது நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோமோ அதே அடிப்படையிலே மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மௌலிது ஸௌத்தின் ஃபில் ஜன்னத்தி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தையும் உலகத்தை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை பெறுவது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அதற்காக நம்முடைய முயற்சியில் இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது நிலை இல்லாதது, அழிந்து போகக்கூடியது என்பதையெல்லாம் யாரும் சொல்லி தெரிய வேண்டியது. தன்னுடைய திருமறை சூரா தஹ்ரீம் 66வது அத்தியாயம் 11வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை வைக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேத புத்தகம் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக அதை படித்து கடந்து சென்று விட முடியாது. இப்படி சுகமாக சொகுசாக ஆடம்பரமாக ஒரு இல்லத்திலே மிகப்பெரிய ஒரு மாளிகையிலே வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு மேலே உள்ள சொர்க்கவாசிகளை கீழே உள்ளவர்கள் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியோ செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், ஒளியை உமிழ்ந்து கொண்டு செல்லக்கூடிய நட்சத்திரத்தை ஏக்கத்தோடு பார்ப்பதை போன்று உயரமான சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏக்கத்தோடு மாளிகை என்பது சாதாரணமான ஒரு மாளிகை கிடையாது, மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாளிகை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு மாளிகைகளை, இது போன்ற ஒரு வீடுகளை கொடுத்து அவர்களுக்கு தனி மரியாதையோடு அவர்களை கௌரவிக்கின்றான். உதாரணமாக இவ்வுலகத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல சாதாரண மனிதர்களால் இது போன்ற உற்சாகமாக உயர் ரகமாக வரவேற்பதை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த கண்ணியம் என்பது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படக்கூடிய அந்த வீட்டை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது முத்தாலான மாளிகை என்பதாக, முத்து மாளிகை என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாம் நம்முடைய இல்லத்தை கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் வாயை பிளந்தவர்களாக மெய் செலுத்தக்கூடியவர்களாக அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சுவன சோலைகளை வாக்களிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான்.
அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே மிக அத்தியாவசியமான ஒன்று. தண்ணீர் இல்லை என்றால் மனிதனால் இருக்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் ஆறுகள், அருவிகள், குளங்கள் போன்ற இடங்கள் கேட்டாலே நமக்கு குழுகுழுன்னு இருக்கு இல்லையா? அவ்வளவு கடுமையான வெயில் இருக்கும். இது போன்ற இடங்களை பார்த்தாலே மனிதனுக்கு ஒரு உற்சாகம் வரும். அங்கே சென்று குளிப்பதற்காக பல ஆயிரங்களையும் சில லட்சங்களையும் செலவு செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிக்கின்றார்கள். 39வது அத்தியாயம் 20வது வசனத்தை நாம் திருமறை திருக்குர்ஆனிலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், தமது இறைவனை அஞ்சியவர்களுக்கு மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உண்டு. அவற்றின் கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான் என்பதை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேரில் பேசினாலும் சரி, மொபைல்ல பேசினாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நம்முடைய எல்லா சொற்களும் எல்லா செயல்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தானே இந்த நோன்பு நமக்கு கற்பிக்கின்றது. நோன்புடைய காலமாக இருக்கின்றது, பகல் நேரமாக இருக்கின்றது, வெயிலுடைய கொடுமையாக இருக்கின்றது. தாகமாக இருந்தாலும் வீட்டிலே யாருமே இல்லை என்று சொன்னாலும் ஒரு வீடு கிடைக்கும், ஒரு மாளிகை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் என்று சொன்னால், அந்த மாளிகையை, அந்த இல்லத்தை திறப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மப்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒருவர் அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றாங்களோ, பள்ளிவாசலுக்கு எதுக்கு போயிட்டு வரணும்? கட்டட வேலை நல்லா நடந்திருக்குதா, பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்கிறாங்களா, சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிருக்கிறாங்களா, பொருட்கள் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு இல்ல, இறைவனை வணங்குவதற்காக தினமும் யார் பள்ளிக்கு செல்கிறார்களோ, தினமும் யார் பள்ளிவாசலுக்கு இறைவனை வணங்குவதற்காக சென்று வருகிறார்களோ, நோன்பு வந்தா மட்டும் பள்ளிவாசல் இருக்கிற பக்கத்தை மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயம். அழிவே இல்லாத அந்த இடத்திலே நமக்கு ஒரு இடத்தை, ஒரு வீட்டை பெற்று தரக்கூடிய விஷயம், பள்ளியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பது. அப்ப ஐங்காலம் தொழுகை நாம் முறையாக பேணக்கூடியவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்ன செயலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க? என்ன செயலை சொல்லி தந்தாங்க? தினமும் உபரியாக 12 ரக்காய் தொழுகணும். ஒரு நாளைக்கு ஃபரலாக ஒரு 18 ரக்காய் தொழுகிறோம் என்று சொன்னால், ஐங்காலம் தொழுகை ஃபரல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஃபரல் இல்லாமல் சுன்னத்தான தொழுகை தொழுகிறதுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் செலவாகுமா? மிகப்பெரிய கஷ்டமா? எந்த ஒரு கஷ்டமும் சிரமம் இல்லை. ஆனால் இதை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே நமக்கு ஒரு வீட்டை தருவான். யாரு சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்திலிருந்து தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகை என்பது வெளிப்பகுதியிலிருந்து உள்பகுதியை பார்க்கலாம், உள்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகை இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி அழகாக வர்ணிக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை பெறுவதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களாக, அதை பெறக்கூடியவர்களிலே பட்டியலில் நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு செய்திகளை இங்கே நினைவூட்டப்படுகிறது. அதே மாதிரி சுவனத்திலே ஒரு மாளிகை யாருக்கு? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது சுவனத்திலே உங்களுக்கு ஒரு வீடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, ஒரு அரண்மனையே ஒருத்தருக்கு. எப்படிங்க? ஒரு அரண்மனை. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சுவனத்திலே மிகப்பெரிய ஒரு அரண்மனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்